ஆரம்பிக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி பூவி சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா நாட்டுக்கோழியோட உறுப்புகள்ங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல இந்த ஈரல் பிளேட் எல்லாம் உப்பு மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுப்போம். நான் என்னெல்லாம் போட்டிருக்கேன்றது காட்ட பாருங்கள். நாட்டுக்கோழியோட நுரையீரல், ஈரல், இது நாட்டுக்கோழியோட ஹார்ட்டுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. நிறைய பேர் இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி நம்ம பூரி, சப்பாத்தி, தோசைக்கெல்லாம் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. மிக்சியில் 2 வெங்காயம், 2 தக்காளி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஒரு 4, இஞ்சி பூண்டு மொத்தம் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிப்போங்க. கூடவே கொத்தமல்லி, கருவேப்பிலை சைடில் வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுப்போம். கடாய் ஹீட் ஆனதும் 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். 2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிய விடுங்க. கடுகு பொரிஞ்சு வந்துச்சுங்க. இந்த டைமில் 2 பட்டை, 2 கிராம்பு, சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா பொரிக்கிட்டோம். எல்லாம் பொரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் அந்த ரா ஸ்மெல்லுன்றது போகும். இப்போது கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த பேஸ்ட்டோட ரா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ண அந்த கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு எல்லோவாக வந்திருக்கு. இப்போது ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சுங்க. நல்லா சால்ட்டு, மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோங்க. அந்த ரா ஸ்மெல்லுன்றது இப்போ இருக்காதுங்க. ஏன்னா நம்ம சால்ட்டு, மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். ட்ரை ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம இந்த ஈரல்ன்றது போட்டுடலாங்க. பிளட்டு, ஈரல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிளட்டை நீங்கள் கட் பண்ணியும் போடலாம், இல்லை அப்படியே கூட போட்டுடலாம். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நம்ம போட்ட இன்க்ரீடியண்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது கம்மியாக இருந்தால் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாம் கரெக்டாக வந்திருக்கு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இப்போ நல்லா கொதிக்க விடலாம். நல்லா திக்காக வரட்டோங்க கிரேவி. அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் அந்த ஈரல்லாம் நல்லா கொதித்து அந்த மசாலாலாம் உள்ளே போகும். இந்த டைமில் பெப்பர் போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் பெப்பர் போட்டிருக்கேன். கொஞ்சம் திக்காகி இருக்கு பாருங்கள்.